பிரேமா, DOL வந்து H1B salary hike சம்பந்தமா ஒரு ப்ரப்போசல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லி இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாமும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதனால வந்து H1Bல இருக்கவங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆக போதும், அதை பற்றிலாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ யாரோட சேலரிலாம் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா சிம்பிள் ஆன்சர் தான், H1Bல உள்ள எல்லாரோட சேலரியுமே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆனால் எதற்காக இன்க்ரீஸ் ஆக போகுது, என்ன ப்ரொப்போசல், அது எப்படி இன்க்ரீஸ் ஆக போகுதுங்கிறது வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதையொட்டி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம விவாதிக்க போகிறோம். உங்களுக்குமே ஒரு ஐடியா வரும் எப்போ இந்த சேஞ்சஸ் வரும், யாரெல்லாம் இம்பாக்ட் ஆகணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி, இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டி கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். நிறைய வாட்டி பாலிசி சேஞ்சஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்களா பிரேமா, இந்த ப்ரொசீஜர் எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி சொல்லுங்க. ஆமாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும். இது வந்து கடந்து போயிடுமா, அதாவது வந்து இது வந்து ரூலாக சேஞ்ச் ஆகுமா, இல்லை அப்படியே கரைஞ்சி போயிடுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஒரு பாலிசி சேஞ்ச் கொண்டு வராங்க. இந்த பாலிசி சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் கொண்டு வராங்க இல்லையா. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு அனாலிசிஸ், ஒரு பிளானிங்க்கு வருவாங்க. அதெல்லாம் முடித்த பிறகு அவங்க அந்த ப்ரொப்போசல் எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் பட்ஜெட் ரிவ்யூக்கு ரிவ்யூ பண்ண விடுவாங்க. ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆஃபீஸ்க்கு இவங்க ப்ரொப்போசல் எடுத்து போய் ரிவ்யூ கொடுப்பாங்க. அவங்க ரிவ்யூ பண்ணி முடித்த பிறகு அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம், அந்த டிராஃப்டை போய் அவங்க ஃபெடரல் ரெஜிஸ்டரில் பப்ளிஷ் பண்ணும். NPRM சொல்லுவாங்க, நோட்டீஸ் ஆஃப் ப்ரொப்போஸ்டு ரூல் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஃபெடரல் ரெஜிஸ்டரில் அந்த டிராஃப்ட் போட்ட பிறகு அது வந்து மக்கள் கருத்து கேட்புக்கு விடுவாங்க. 30 நாட்கள் அல்லது 60 நாட்கள் மக்கள் கருத்து கேட்புக்கு விடுவாங்க. நம்ம ஊர் மாதிரி கிடையாது, மக்கள் கருத்து கேட்புன்னு சொல்லி கத்தையாக பேப்பர் வாங்கிட்டு காற்றுல பறக்க விடுற கதை கிடையாது. இங்கே கருத்து கேட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி தான் ஆகும். இது வந்து எனக்கு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் அவங்க சொல்லிடணும், எதுக்காக இந்த ரூல் சேஞ்ச் பண்ணுறோம், எதனால் அப்படின்னு. ஸோ இந்த கருத்து கேட்புக்கு எவ்வளோ கருத்து வருதோ எல்லாத்துக்கும் அவங்க ரிசால்வ் பண்ணி ஆகணும். ஒருவேளை அந்த ரூல் வந்து கம்ப்ளீட்டாக மக்களுக்கு எதிராக இருந்தால் அந்த ரூல் சேஞ்சஸ்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு தான் ஃபைனல் ரூலை வந்து ஃபெடரல் ரெஜிஸ்டரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க வித் எஃபெக்டிவ் டேட். அது பப்ளிஷ் பண்ணதுலேருந்து 30 ஆர் 60 நாள்லேருந்து அது எஃபெக்டிவ் ஆகும். அது எஃபெக்டிவ் ஆன பிறகு தான் அந்த பாலிசி சேஞ்ச் வரும். ஸோ இவ்வளோ ஸ்டெப் இருக்குது. இது இப்போ 2வது ஸ்டெப்பில் இருக்குது. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ப்ரொப்போசல் எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் பட்ஜெட் ரிவ்யூக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ சேலரி ஹைக் பண்ண போகிறாங்களா, என்ன வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க? கரெக்ட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர்கிட்ட எப்போலாம் போவாங்க, ஒரு H1B பண்ண போகிறாங்கன்னா முதல்ல போகிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் தான். அங்கே தான் LCA சர்டிஃபை பண்ணணும். அப்போ LCA சர்டிஃபிகேஷனா என்ன, ரொம்ப சிம்பிள். நம்ம பல வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் யாராவது ஒரு ஊழியருக்கு நீங்கள் H1B ஸ்பான்சர் பண்ண போகிறீங்க. அந்த ஊழியர் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு பெல்வியூ வாஷிங்டன் ஸ்டேட்டில் வேலை பார்க்க போகிறாங்க. ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக வேலை பார்க்க போகிறாங்க. இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பராக பெல்வியூ வாஷிங்டன் ஸ்டேட்டில் வேலை பார்க்கணுன்னா அந்த ஊழியருக்கு நீங்கள் குறைந்தபட்சம் எவ்வளோ சேலரி கொடுக்கணும், அதை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் உறுதிப்படுத்துவாங்க. அது 4 லெவலில் சொல்லுவாங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. எல்லாருக்குமே தெரியும். என்ட்ரி லெவல், குவாலிஃபைடு, எக்ஸ்பீரியன்ஸு, காம்பிடென்ட் லெவல்னு அப்படி வச்சுருக்காங்க. அது லெவல் 4 வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். லெவல் 1 வந்து குறைந்தபட்சம், அதிலே வந்து குறைந்த சேலரியாகவே இருக்கும். இப்போ இந்த 4 லெவலுமே வந்து வருஷம் அப்டேட் பண்ணிட்டே வருவாங்க. அதாவது வந்து லெவல் 1ஓட சேலரி ஒரு வருஷம் 60,000 இருந்ததுன்னா அடுத்த வருஷம் 60,000 இருக்காது. திரும்ப வந்து அடுத்த வருஷம் வந்து 62,000 63,000 அப்டேட் பண்ணுவாங்க. அது எப்போ அப்டேட் பண்ணுவாங்க? ஒவ்வொரு வருடமும் வந்து ஜூலை 1 வந்து அதை அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான அப்டேட் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது DOL flag.dol.gol நீங்கள் பார்க்குறதுலாம் நெக்ஸ்ட் இயர் ஜூன் எண்டு 2026 வரைக்கும் அதே சேலரி தான். அதன் பிறகு அடுத்த ஜூலை 1க்கு தான் வந்து மாற்றுவாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவாங்க. அது ஜூலை 1ல் வந்து மாற்றுறாங்க. அது நடந்துகிட்டு தான் இருக்கும். இன்ஃப்ளேஷன் வச்சு மாற்றுறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன மாறாதுன்னா, அந்த மெத்தடாலஜிக்கல், அந்த மெத்தடை என்ன மெத்தடை யூஸ் பண்ணி லெவல் 1க்கு இந்த சேலரின்னு கொண்டு வராங்க அப்படிங்கிறது மாறாது. அது என்ன மெத்தட் பிரேமா? அது என்ன மெத்தட்னா, இப்போ லெவல் 1க்கு இன்னைக்கு பார்க்கும்போது 70% தராங்க. லெவல் 2க்கு வந்து 34% தராங்க. லெவல் 3க்கு 50% தராங்க. லெவல் 4க்கு வந்து 67% தராங்க. அது என்ன பர்சன்டைல் பிரேமா? பர்சன்டைல்னா ஒன்றுமே இல்லை. இப்போ 17% சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டு அந்த பெல்வியூ சொன்னோம் இல்லையா. பெல்வியூ வாஷிங்டனில் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ஒரு 100 பேர் வாங்குகிற சேலரியில் இவங்க 16 பேரோட அதிகமாக இருக்கணும். 17% இருக்கணும். அந்த 16%ஓட அதிகமாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து சொல்ல வராங்க. இப்போ லெவல் 2க்கு
பர்சன்டேஜோட அதிகமாக இருக்கணும், 34 பேரோட அதிகமாக இருக்கணும். லெவல் 4க்கு 67% அதிகமாக இருக்கணும், 67th பர்சன்டேஜ்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் வந்து கால்குலேஷன் பண்ணி அந்த வேஜஸை வந்து அவங்க நிர்ணயிக்கிறாங்க. அந்த ஏரியாவில் 100 பேர் வாங்கக்கூடிய சேலரியில் உங்கள் சேலரி எங்கே பொருந்தணும், சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ அதுதான் இப்போ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, அதில் தான் மிக முக்கியமான ஒரு சேஞ்சை கொண்டு வர போகிறாங்க. இப்போ என்ன சேஞ்ச் வந்து கொண்டு வர போகிறாங்க? இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியுது இந்த மெத்தடாலஜிக்கலாக சேஞ்ச் கொண்டு வர போகிறாங்கன்னு. ஆனால் என்னென்னு இன்னும் அவங்க வந்து வெளிவிடலை. அது நம்ம ஃபெடரல் ரிஜிஸ்டரில் போகும்போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ வந்து அது ஆஃபீஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் பட்ஜெட்டில் ரிவ்யூவில் இருக்குது, நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இதே மாதிரி சிமிலர் சேஞ்சை 2021 ட்ரம்ப் அவர்களுமே கொண்டு வந்தாங்க. ஆனால் அது அவங்க போகும்போது கேன்சல் ஆகிடுச்சுல. எக்ஸாக்ட்லி. ஏன்னா 2021 அவங்க போகும்போது ரொம்ப அவசரமாக அந்த ரூலை கொண்டு வந்தாங்க. அந்த ரூல் கொண்டு வரும்போது என்ன மிக முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டாங்கன்னா நோட்டீஸ் அண்ட் கமெண்ட், அதாவது மக்களோட கருத்து கேட்புக்கே அது விடலை. ஸோ அதனாலே வந்து எல்லாருமே வந்து கோர்ட்டில் போய் அதை பிளாக் பண்ணிட்டாங்க. இது வந்து ஈஸியாக பிளாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாலிசி சேஞ்ச் கொண்டு வரும்போது மக்களோட கருத்து கேட்காம நேராக நீங்கள் அவசரமாக கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கோர்ட்டில் வந்து லாசூட் ஃபைல் பண்ணி பிளாக் பண்ணுவாங்க. அது ஸோ நிறைய பேர் லாசூட் ஃபைல் பண்ணாங்க. அப்புறம் வந்து பைடன் கவர்மெண்ட் அந்த இதே தூக்கிட்டாங்க, பாலிசியே வந்து தூக்கிட்டாங்க. இப்போ நம்மள்கிட்ட அந்த ஒரு விஷயம் இருக்குது, 2021 என்ன கொண்டு வந்தாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அதை ஒட்டி தான் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை அதை விட அதிகம் கொண்டு போகலான்னு. 2021 என்ன பண்ணாங்கன்னா இந்த 17, 34, 50, 67 இருந்ததை அப்படியே டபுள் ஆக்குனாங்க. 17th பர்சன்டேஜ் இருந்ததை 35th பர்சன்டேஜ் மாற்றினாங்க. 34th பர்சன்டேஜ் இருந்தது 53rd பர்சன்டேஜில் மாற்றினாங்க. அதன் பிறகு 72 லெவல் 4 வந்து 19th பர்சன்டேஜ். ஆனால் ரொம்ப அதிகம் இல்லை, ரொம்ப மேசிவ் ஜம்ப் ஆர்த்தி. நீங்கள் வந்து லெவல் 4 இன்றைக்கி 67th பர்சன்டேஜில் இருக்குது, 19th பர்சன்டேஜ். அது ரொம்ப முக்கியம். 19th பர்சன்டேஜ் பார்க்கும்போது நீ 90 பேர், ஒரு 100 பேர் எடுத்துட்டா 90 பேர் வாங்கக்கூடிய சேலரியோட உனக்கு அதிகமாக கொடுத்தாகணும். ஸோ நல்ல ஸ்பைக் ஆகும். ஸோ இதுதான் வந்து அப்போ கொண்டு வந்தாங்க. அங்கே பெரிய லூப் ஹோல் அவங்க நோட்டீஸ் அண்ட் கமாண்டுங்க வந்து மிஸ் பண்ணாங்க. அதை கண்டிப்பாக இந்த தடவை பண்ணுவாங்கன்னு எல்லாருமே வந்து ஊர்ஜிதிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணி இந்த தடவை கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒரு ஃபைனல் ரூலாக கொண்டு வந்துருவாங்க. பிரேமா, இது எல்லா H1B பாதிக்க போதா நீங்கள் சொல்கிறது பார்த்தா? கரெக்ட். இது எல்லா H1Bஸும் பாதிக்க போகுது. நியூ H1B, ஆல்ரெடி H1Bயில் இருக்கவங்க எக்ஸ்டென்ஷன் போகும்போது, ட்ரான்ஸ்ஃபர் போகும்போது, அமெண்ட்மெண்ட் போகும்போது, இப்படி எப்படி பண்ணாலுமே பாதிக்க போகுது. அதாவது இந்த ரூல் வந்த பிறகு எப்போல்லாம் அவங்க LCA போகிறாங்களோ அப்போல்லாம் புது சேல்ரி தான் போய் ஆகணும், அந்த புது வேஜ் லெவலுக்கு தான் போய் ஆகணும். கண்டிப்பாக வந்து இம்பேக்ட் இருக்க போகுது. ஸோ நீ இந்த டைம்லைன்லாம் நான் வந்து டாட்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா நம்ம முன்னாடி அதுக்கு தான் சொன்னோம், ஜூலை 1 தான் வந்து இவங்க அப்டேட் பண்ணுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் கவர்மெண்ட் வந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஜூலை 1க்கு முன்னாடி இந்த வந்து ரூலை ஃபைனல் ரூலை கொண்டு வந்துட்டு பாலிசி சேஞ்ச் கொண்டு வந்துடணும். ஸோ ஜூலை 1லேருந்து அது அப்டேட் ஆகும். அதன் பிறகு யாரெல்லாம் LCA போகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே புது சேலரி அதாவது ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்தாகணும் அப்படின்னு. பிரேமா, இப்போ யாரோ ஒருத்தவங்க H1Bயில் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களோட சேலரி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு இப்போ பார்க்க முடியுமா நம்மளால? அக்யூரேட்டாக பார்க்க முடியாது, பட் எஸ்டிமேட்டாக பார்க்கலாம். ஓகே. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க, நான் இந்த பேஜ் நிறைய இடத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து அரிசோனா ஃபீனிக்ஸில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது லெவல் 1 வந்து $87,000 வருஷத்துக்கு கொடுத்தே ஆகணும். அதற்கு மேலே எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், பட் குறைந்தபட்சம் 87,000 கொடுத்தாகணும். லெவல் 2க்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து $111,000 கொடுத்தாகணும். இப்போ அடுத்த வருஷம் பார்க்கும்போது லெவல் 1க்கே நீங்கள் $111,000 கொடுத்தாகணும். அதாவது யாராவது இன்றைக்கி நீங்கள் உங்களோட LCA பார்க்கும்போது நீங்கள் அரிசோனாவில் இருக்கீங்க, சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கீங்க, லெவல் 1ல் இருந்தீங்கன்னா 87,000 தான் கொடுத்துட்ருக்காங்கன்னா கண்டிப்பாக அடுத்த தடவை, அதாவது அடுத்த ஜூலைக்கு அப்புறம் நீங்கள் LCA போடும்போது உங்களோட சேலரியை மேண்டேட்டாகவே ஆல்மோஸ்ட் $25,000 இன்க்ரீஸ் பண்ணி 111 கொடுத்தே ஆகணும். இது கம்பெனி ஒத்துக்கலன்னா? கம்பெனி ஒத்துக்கலாம் பேச்சே கிடையாது. ஏன்னா வந்து இது LCA கம்ப்ளைண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். LCA பல காலங்கள் DOL சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, பல இந்திய நிறுவனங்கள் வந்து லெவல் 1 சேலரியை கொடுத்துட்டு அந்த லூப்போல பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கம்பெனி கொடுக்கலன்னா பேச்சே கிடையாது. அதன் பிறகு எக்ஸ்டென்ஷன் போடும்போது இதுதான் ரூல். இல்லைன்னா சர்டிஃபை பண்ண மாட்டாங்க, ரிவோக் பண்ணுவாங்க, டினை பண்ணுவாங்க H1B சிம்பிளாக. அது இன்னும் பெரிய கஷ்டம் இல்லை பிரேமா? ஆமாம், அதான் கொடுத்து தான் ஆகணும், இந்த சேலரியை கொடுத்து தான் ஆகணும். அதனால தான் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஜூலை 1க்கு முன்னாடியே வந்து எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணுவாங்க. பிகாஸ் உனக்கு வந்து LCA வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்டும், வித்தின் 1 வீக்கில் வந்து அது சர்டிஃபை வாங்கலாம். ஸோ அதனால் எக்ஸ்டென்ஷன் போடும்போது ஏன்னா ஜூலை 1க்கு அப்புறம் போட்டால் புது சேலரி கொடுத்தாகணும். எப்படியோ ரிவைஸ் பண்ணுவாங்க, வருஷம் அவங்க வந்து இன்ஃப்ளேஷனுக்காக ரிவைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் சில கம்பெனி வந்து டெக்னிக்கலாக அந்த மாதிரி வந்து லாக் பண்ணுவாங்க, பழைய சேலரியிலே வந்து லாக் பண்ணிட்டு அதை 3 இயர் வச்சுக்கலாம் அப்படின்னு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச சீக்ரெட் தான், பட் நிறைய பேர் அதை வந்து பயன்படுத்தும். பட் இதன் பிறகு என்ன மேசிவ் ஜம்ப் இருக்கும். இப்போ லெவல் 2 வாங்கக்கூடியவங்களுக்கு இப்போ வந்து கண்டிப்பாக வந்து லெவல் 3 சேலரி 134 கொடுத்தாகணும். இது வந்து நம்ம அரிசோனாவில் பார்க்கும்போது, இதுவே நம்ம வேற ஒரு இடத்துல இப்போ நம்ம வந்து SFலாம் பார்த்தா இன்னும் ஜம்ப் பாரு, லெவல் 1 சேலரியே $161K கொடுத்தாகணும் அவங்க 135Kல. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $30,000 ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கோ, $30,000 கொடுத்தாகணும். இப்போ 100 பேர் இதே இதில் இருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு $3 மில்லியன்
கம்பெனி அதிகமாக செலவு பண்ணி ஆகணும். நீ கேட்ட இல்லையா, வேறு வழியே கிடையாது. இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா அவங்களோட செலவினங்கள் அதிகமாகும். இப்போ கம்பெனிஸ் இதுக்கு ஸ்டே வாங்குவாங்களா? அதனால தான் அப்போ அவசரமாக போன பீரியடில் வந்து ஸ்டே வாங்கினாங்க. இப்போயும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து காங்கிரஸ் மூலியமாக தான் வந்தாகணும், நீங்கள் வந்து ஒரு லாவாக பாஸ் பண்ணால் எப்படி வந்து இரு அவைகளும் போய் அப்ரூவ் வாங்குவீங்க, அந்த மாதிரி வந்தாகணும்னு கூட போகலாம். பட் அது எப்படி நிற்கும்னு தெரில. ஏன்னா இந்த தடவை வந்து கரெக்டாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி போன தடவை நடந்த தவறுகளை திரும்ப செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக நோட்டீஸ் அண்ட் கமெண்ட் பீரியட் ஃபாலோ பண்ணிட்டு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். மைட் பி போன தடவை ரொம்ப மேசிவ் ஜம்ப் இருந்துச்சு, அதில் குறைக்க வாய்ப்பு இருக்குது. ரைட். ஸோ அது வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இது ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து மாறும் ஆர்த்தி. இப்போ நீ வந்து நியூயார்க் பாரு, நியூயார்க்கில் வந்து வேறு மாதிரி இருக்கும் அந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. அதுமாதிரி டாலஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டும். ஸோ அங்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் இருக்கீங்க, உங்களோட அந்த ஜாப் டைட்டில் ரொம்ப முக்கியம். எல்சிஏல உங்கள் ஜாப் டைட்டில் இருக்கும். அதெல்லாம் போட்டு பார்க்கும்போது டேட் சீரிஸ் சொன்னிருந்தேன் இல்லையா, இப்போ வந்து ஜூலையில் வந்து சேஞ்ச் பண்ணது, அடுத்த ஜூன் வரைக்கும் அதே டேட் தான். ஸோ அந்த இதுதான் வச்சு நம்ம எல்சியை வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த சேஞ்ச் பண்ண பிறகு நீங்கள் அடுத்த தடவை வந்து எப்போ எக்ஸ்டென்ஷன் ஆர் அமெண்ட்மெண்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் எது போனாலுமே இந்த லெவலுக்கு வந்து நீங்கள் சேலரி கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். பிரேமா, சில கம்பெனிஸ் வந்து இந்த சேலரி கொடுக்கறதுக்கு இது பண்ணிட்டு டிகிரேட் பண்ணிடுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குல்ல? ஆமாம், நீயே ஐடியா கொடுப்ப போல இருக்கு. ஆக்சுவலாக வந்து அதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது, ஆனால் பிரச்சனை ஆகிடும். இப்போ வந்து லெவல் 1 நான் அதுக்கு தான் முன்னாடி சொன்னேன், என்ட்ரி லெவல். இப்போ லெவல் 2ங்கும் போது உனக்கு வந்து குவாலிஃபைடு அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவலாக வருது. இப்போ நீ வந்து அந்த லெவல்லேருந்து என்ட்ரி லெவலுக்கு மூவ் பண்ணுறா, ஈஸியாக வந்து யூசிஎஸ் ஒரு கேள்வி வரும். ஒரு வேலை சேலரி கொடுக்க தயக்கப்பட்டு தான் இப்படி மாத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இல்லை, நிறைய கம்பெனிஸ் பண்ணுவாங்கன்னா அது வந்து ஆர்எஃப்இ இல்லைன்னா டினே ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை வந்து அட்டார்னிஸ் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. லெவலில் வந்து டிகிரேட் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகும். அதே வந்து H1B ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வேறு ஒரு ஸ்டோரி. அதை வந்து நீ ஒரு கம்பெனியில் ஒரு ரோலில் இருக்கிற இன்னொரு கம்பெனியில் போகிற, அது வேறு ஸ்டோரி. பட் அதே கம்பெனியில் நீ அந்த ரோலில் எக்ஸ்டென்ஷன் போடும்போது தேவையில்லாமல் அந்த மாதிரி டிகிரேட் பண்ணாங்கன்னா அது சில கொஸ்டின்ஸை வந்து எழுப்பும். ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரில. பட் ஊழியர்களுக்கு இது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஏன்னா பல காலமாக வந்து இந்த சேஞ்ச் பண்ணாமல் குறைந்தபட்ச ஊதியமே கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு மேசிவ் ஜம்ப் அந்த சேலரி இருக்கிறது நல்ல விஷயம் தான். பட் கார்ப்பரேட்ஸ் ஆர் நிறுவனங்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க, அந்த மிகப்பெரிய நிறுவனங்கள், நான் சொன்னேன் இல்லையா, 100 பேர் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் போடும்போது 3 மில்லியன் போகுது. இன்னும் நிறைய பேர், இப்போ அமேசான்லாம் நிறைய பேர் இருக்காங்க, வால்மார்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எப்படி இதை எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு கொடுக்கலாம். பிரேமா, நிறையா வாங்குறாங்கல்ல. இல்லை, கொடுக்கலாம், நிறையா வாங்குறாங்க, கொடுக்கலாம், அது எல்லாமே கரெக்டு தான். பட் கொடுக்கணும்ல. ஸோ அவங்களுக்கு அது ரெடியாக இருக்கணும்ல. ஸோ அது வந்து எப்படின்னு தெரில, அது வந்து போக தான் தெரியும். பட் இந்த ரூல் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொப்போஸ் ஆக தான் போகுது. மைட் பி அந்த நம்பர்ஸில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, ஏன்னா நம்ம 2021 ட்ரம்ப் வேஜ் ரூல்லேருந்து தான் எடுத்துகிட்டு அந்த நம்பர்ஸ் சொல்கிறோம். மைட் பி அந்த நம்பர்ஸில் சேஞ்சஸ் வரலாம். பட் எதுவும் நான் வந்து நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.